காற்று செய்திகள். விருதுநகர் மாவட்டம் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் 202511 2025 முதல் ஜனவரி 31, 2025 வரை முன்னிட்டு இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் 4 சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் கலந்து கொண்டார். விருதுநகர் வட்டார போக்குவரத்து அலுவலக வளாகத்தில் இன்று 28 முதல் 1 வரை 2025 போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் 2025 1 2025 முதல் 31 முதல் 1 வரை 2025 வரை முன்னிட்டு இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் 4 சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு தலைக்கவசம் வழங்கி தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்து அறிவுரை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இப்பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் காவலர்கள், போக்குவரத்து துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். தலைக்கவசம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் வட்டார போக்குவரத்து அலுவலர் உட்பட மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். சரியா? ஆனா ஹெல்மெட் போடாம வந்து ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போட்டுருங்க. ஹெல்மெட் போடணும். ஃபைன் கட்டிடுறேன். 2024 விருதுநகர் மாவட்டத்தில் ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க எண்ணிக்கை ஏறத்தாழ 600 பேர். தமிழ்நாடு முழுவதும் இறந்தவங்க மாநிலம் இருக்கு. அதில் பெரும்பாலும் டூவீலரில் ஹெல்மெட் போடாமல் போகணும். சரியா? ஹெல்மெட் எப்படி போடணும்? சரிங்களா? ஃபைன் கட்டி